ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாமே இந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம வறுத்து அதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இது வந்து பாதி செவந்து வரட்டும். பாதி செவந்து வந்ததுக்கப்புறமா தான் காரத்துக்கு வரமிளகா ஒரு 6 சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயிலேயே இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவு சேர்த்திக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் அதையும் சேர்த்திக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த வெங்காயத்தை கூட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இது வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் நல்லா சுருண்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சட்னி அரைக்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட புளி வந்து 1 நெல்லிக்காய் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது கூட அடுத்ததாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த சூட்லேயும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடும். இந்த சூட்லேயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் சேர்த்துறப்போ கலர் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வதக்கிறப்ப கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வதக்கின கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்ததை இப்போ இது கூட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துனால கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது சூப்பரான கொத்தமல்லி சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.